الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று இணைந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சங்கையான ரமலான் மாதத்திலே நாம் செய்த நல்லறங்களை இந்த ஷவ்வால் மாதத்திலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற மாதங்களிலும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனில் தன்னை பல இடங்களிலே பலவாறு அறிமுகப்படுத்துகின்றார். ஒருவன் கடவுளாக இருப்பானேயானால் அவன் தான் இறக்கி வைத்த வேதத்திலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். தன்னுடைய வல்லமையை அவன் வெளிப்படுத்த வேண்டும். தன்னுடைய ஆற்றலை அவன் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். அல் குர்ஆனிலே 10க்கும் மேற்பட்ட வசனங்களை அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன், வல்லமை மிக்கவன், சக்தி வாய்ந்தவன் என்று அந்த வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்து யாசீன் ஒவ்வொரு வாரமும் நாம் ஓதி வருகின்றோம். ஆனால் உணரம் அளிக்கின்றோம். அந்த யாசீன் அத்தியாயத்தில கடைசி வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான்: இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய காரியம், ஒரு பொருளை அவன் படைக்க நாடினால் அவன் செய்வதெல்லாம் என்ன தெரியுமா? குன் என்று சொல்வான், அந்த பொருள் ஆகிவிடும். அது சின்னஞ்சிறிய பொருளோ பெரிய பொருளோ மகா பெரிய பொருளோ எவ்வளவு பெரிய படைப்பனமாக இருந்தாலும் கூட
குன் அப்படிங்கிற ஒரே வார்த்தை, குன் அப்படின்னா அரபு இலக்கணத்துல நீ ஆகிவிடுன்னு அர்த்தம். அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உலகம் என்ன, உலகத்தை போன்று பல உலகங்கள் உடனடியாக உருவாகிவிடும். அவ்வளவு வல்லமை மிக்கவன் தான் அல்லாஹ் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பசி எடுத்தால் சாப்பிடுகின்றோம், சாப்பிட்டால் தான் பசி அடங்கும். தாகித்தால் நீர் அருந்துகின்றோம், நீர் அருந்தினால்தான் தாகம் அடங்கும். நோய் ஏற்பட்டால் மருத்துவம் செய்கின்றோம், மருத்துவம் செய்தால்தான் சுகம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் நாடினால் பசியை உணவை கொண்டு அல்லாஹ் போக்க மாட்டார். உணவு இல்லாமலேயே பசியை போக்குவதற்கு அல்லாஹ்வினால் முடியும். நீர் அருந்தாமலேயே தாகத்தை போக்குவதற்கும் அல்லாஹ்வினால் முடியும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமலேயே நோயை குணப்படுத்துவதற்கு அல்லாஹ்வால் முடியும். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டார். இந்த உலகம் ஒரு காரணத்தை வைத்தே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சாப்பிட்டால் தான் பசி அடங்க வேண்டும், நீர் அருந்தினால் தான் தாகம் அடங்க வேண்டும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் தான் நோய் தீர வேண்டும். இது அல்லாஹ் விதித்த ஒரு நியதி, ஒரு விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 40 நாட்கள் மீன் வயிற்றிலேயே தங்கியிருந்தார்கள். அந்த மீன் வயிற்றில் அவர்கள் உணவை சமைத்து சாப்பிட்டார்களா, அது உணவகங்கள் ஏதாவது மீன் வயிற்றிலே அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தானா, அல்லது நீர் ஆகாரங்கள் அவர்களுக்கு சப்ளை செய்யப்பட்டதா? ஒன்றும் கிடையாது. 40 நாட்கள் சாப்பிடாமல் நீர் அருந்தாமல் அவர்களின் பசியை அல்லாஹ் போக்கினான், தாகத்தை அல்லாஹ் தீர்த்து வைத்தார். உலகத்தில் நாம் பார்த்து வருகின்றோம், ஒரு குழந்தை உருவாக வேண்டுமானால் ஒரு தாயும் தந்தையும் தேவை. தாய் தந்தை இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடினால்தான் அங்கே குழந்தை என்பது உருவாகும். உலகத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் அல்லாஹ் நாடினால் தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். உருவாக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினார். அவர்களுக்கு தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது. அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தாயின் வயிற்றில் பிறந்தார்கள்? ஒரு தாயும் அவர்களுக்கு கிடையாது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம், ஒரு ஒட்டகம் பிறப்பதாக இருந்தால் ஒரு பெண் ஒட்டகம் தான் கர்ப்பம் பெற வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு குட்டியை ஈன வேண்டும். ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அற்புதமாக வந்த ஒட்டகம், அது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒட்டகம் அல்ல, ஒரு பாறையிலிருந்து பிறந்த ஒட்டகம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைப்பார். அந்த ஆடு குட்டி போட்டது யார்? அந்த ஆட்டினுடைய தாய் யார்? அப்ப தாய் இல்லாமலேயே ஒன்றை தன்னால் உருவாக்க முடியும் என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை தான் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் பிறப்பதற்கு அல்லாஹ் காரணமாக இருந்தாலும் கூட பெற்றோர்களை அவன் காரணமாக, முக்கிய காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வை வணங்கிய பின்னால உன் பெற்றோருக்கு நீ மரியாதை செய்ய வேண்டும், உன் பெற்றோருக்கு நீ அந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. 17வது அத்தியாயம் அதுல 23வது வசனத்துல பெற்றோர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், அவர்களோடு எவ்வாறு மரியாதையாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி சங்கை செய்ய வேண்டும் என்பதை ஒரே ஒரு வசனத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுவார். இஸ்லாமிய இளைஞர்கள், பெற்றோர்களை தவமாக பெற்றவர்கள் இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்து தங்கள் பெற்றோர்களை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
பெற்றோரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதாக இருந்தால் அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். ஆத்திரத்தில், கோபத்தில், சாபத்தில் வரக்கூடிய கண்ணீராக இருந்தால் அந்த கண்ணீருக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியிலே நிச்சயமாக ஒரு தொடர்பு உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்குவது கூடாது. நாம நினைக்கிறோம் வணக்கம்னா தொழுகை மட்டும்தான் வணக்கம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஹஜ்ஜும் வணக்கம்தான், நோன்பும் வணக்கம்தான், பிரார்த்தனை செய்கிறோமே அதுவும் வணக்கம்தான், தான தர்மங்கள் செய்கின்றோமே அதுவும் வணக்கம்தான், சக்காத்தை கொடுக்கின்றோமே அதுவும் வணக்கம்தான், பெற்றோர்களை நாம் பேணி வாழ்கின்றோமே அதுவும் வணக்கம்தான், மனைவி மக்களுக்காக பாடுபடுகின்றோமே அதுவும் வணக்கம்தான். இந்த வணக்கங்கள் யாவற்றையும் மக்களுடைய புகழுக்காக செய்யாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக நாம் செய்ய வேண்டும். மக்கள் புகழ்ந்தால் புகழ்ந்துட்டு போகட்டும், அது அவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம். மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக மனைவி மக்களுக்கு பாடுபட்டு கொடுத்தால், மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களை பராமரித்தால் அல்லாஹ் மறுமையில என்ன சொல்வான் தெரியுமா? எனக்காகவே நீ மனைவி மக்களுக்கு பாடுபட்ட, இவன் பாடுபடக்கூடியவன் என்ற புகழாரம் உனக்கு சூட்டப்படுவதற்காக நீ பாடுபட்டாய், அந்த புகழ் உலகத்திலே கிடைச்சிட்டு போ, இங்க உனக்கு ஒண்ணும் கிடையாது அல்லாஹ் கூறுவான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அடுத்து வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்ப்பாக எழுதிவிட்டோம். இது ஒரு வசனமா? இன்னொரு ஆயத்துல பாருங்க, திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா அதுல 83வது வசனத்துல லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்குவது கூடாது. அடுத்து வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும். திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்து நிசா அதுல 36வது வசனத்துல வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு யாரையும் இணையாக்காதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்க. முதல்ல அல்லாஹ்வை, 2வது பெற்றோர், 3வது மனைவி மக்கள், அப்புறமா தான் உறவினர்கள், அப்புறமா அனாதைகள், அப்புறமா ஏழைகள், அதற்கு பிறகு நாடோடிகள். இவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். முதல்ல படைத்த இறைவனுக்கு, 2வதாக பெற்றோருக்கு. இன்னைக்கு படைத்த ரப்ப நாம வணங்குறோம், பெற்றோர்களை பசியும் பட்டினியுமா போட்டுட்டு ஊருக்கெல்லாம் சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நீ பெற்றோருக்கு ஒரு மடக்கு தண்ணீர் கொடுப்பதோ, ஒரு கவலம் உணவை ஊட்டுவதோ, அவர்களுக்கு ஊட்டாமல் உலகத்திற்கே சாப்பாடு போடுவதோ சமமே கிடையாது. பெற்றோரின் பசி தீர ஒரு கவலம் உணவை ஊட்டுவது கூட மாபெரிய தர்மம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை இன்றைக்கு பெரும்பாலான இளைய சமுதாயம், குறிப்பாக சொல்வதாக இருந்தா கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த மனைவி என்னதான் மந்திரங்கள் ஓடுவாங்கன்னு தெரியல, பெற்றோர்களை தனி குடித்தனம் அனுப்பக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்துல தொடர்ந்து பேசலாம் பாருங்க. இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர, அந்த இருவருமோ அல்லது அஹதுவுமா, அந்த இருவரில் ஒருவரும், பெற்றோர் தாயும் தந்தையும் அல்லது தாயோ தந்தையோ உன்னிடத்தில் உயிரோடு இருந்தால் ஃபலா தகுல் லகுமா உஃபின், சீ அப்படிங்கிற வார்த்தையை கூட நீ பயன்படுத்துவது கூடாது. வலா தன்ஹர்ஹுமா, அந்த இருவரையும் விரட்டுவது கூடாது. வகுல் லகுமா கௌலன் கரீமா, சந்தையான வார்த்தையை தான் அந்த இருவருக்கும் நீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார். சில பேரு பெற்றோர்களுக்கு வாதம் புரிவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அந்த பெற்றோர் யார் தெரியுமா?
அம்மா அல்லாஹ் என்று சொல்லி தந்ததே அந்த தாயும் தந்தையும் தான். உனக்கு பேசுவதற்கு பயிற்சி கொடுத்ததே அவர்கள் தான். அவங்கள்ட்ட போயிட்டு வாடி போடி வாடா போடா வீட்டை விட்டு வெளியே போடா பெற்றோர்களை பார்த்து சொன்னால் படைத்த ரப்பு அதை ஏற்றுக்கொள்வானா? அந்த மாதிரி அவமரியாதையான வார்த்தைகளை பேசிவிட்டு அல்லாஹ்வை நீ தலையீழாக என்று வணங்கினால் கூட அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். பெற்றோர்கள் யார்? பெற்றோர்கள் யார்? நம்மை வளர்க்க ஆளாக்குவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஜென்மங்கள், அழகான உயிர்கள், அழகான மனிதர்கள் பெற்றோர்கள் தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. பிள்ளைகளின் ஆசைகளை, பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் குழி தோண்டி புதைத்தவர்கள் தான் இந்த அருமையான பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும். பெற்றோர்கள்ல கூட தாயினுடைய சிறப்பை தான் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அத்தாமார்கள் பாவம், அத்தாமார்களை பத்தி யாருமே பேசுறது இல்லை. தந்தையை பற்றியும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு குடும்பத்திற்காக உழைக்கின்ற ஒரு அச்சாணி யார் என்று சொன்னால் அது தந்தை தான். குடும்பம் பெருசா இருக்கட்டும் சிறுசா இருக்கட்டும், தேர் இருக்கிறாங்களே, தேர் எவ்வளவு பெரிய தேராக இருக்கிறது. ஆனா அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் நகராது என்று சொல்வார்கள். அதுபோன்றுதான் குடும்பம் சிறியதாக இருக்கட்டும் பெரிய குடும்பமாக இருக்கட்டும், அச்சாணியாக இருக்கக்கூடிய தந்தை இல்லாத குடும்பத்தை யோசித்து பாருங்கள். அந்த குடும்பம் ஒரு நாள் கூட நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்காது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். குடும்பத்தின் மகிழ்ச்சி, குடும்பத்தின் எதிர்காலம், இவற்றிற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர், பொருள் ஈட்டக்கூடியவர் தந்தை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஃபுட்பால் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் ஒரு 10 நாளைக்கு, அப்புறமா தம்பி ஒரு 10 நாளைக்கு, தங்கச்சி ஒரு 10 நாளைக்கு, போலன்னா நடந்து போங்கன்னு சொல்றது, இல்லைன்னா டைம் முடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றது. எத்தனை வயதானவர்கள் ரோட்ல படுத்து கிடக்கிறாங்க தெரியுமா? அவர்களை சந்தித்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிள்ளைகள் கிடையாதா? இருக்கிறாங்களே. ஒருத்தர் காவல்துறையில இருக்கிறாரு, ஒருத்தர் மருத்துவத்துறையில இருக்கிறாரு, ஒருத்தர் வேற மாதிரி உயர்ந்த துறையில இருக்கிறாரு. நான் ஆற்று படுகையில, ஆற்று துறையில நான் நாணியா கிடைக்கிறேன் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்களா? எத்தனை பெற்றோர்கள் வீட்டை விட்டும் துரத்தப்படுகிறார்கள். ஒரு தந்தை என்பவர் யார் தெரியுமா? ஒரு அறிஞன் அழகாக சொன்னார், ஒரு தந்தை என்பவர் ஒரு ரோஜா செடிக்கு சமமானவர். ரோஜா செடி இருக்குத, அதை பூக்கின்ற பூ மிகவும் அழகானதாக இருக்கும், நறுமணம் உள்ளதாக இருக்கும், அதே நேரத்தில் மென்மையாக காட்சி தரும். பெண்கள் அதை தலையிலே சூடிக் கொள்வார்கள், சில ஆண்கள் தன்னுடைய பாக்கெட்டிலே அதை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த ரோஜா செடி இருக்குத, முற்களை தனக்கு வைத்துக் கொண்டு நறுமணம் உள்ள மென்மையான அழகான அந்த மலர்களை மனிதர்களுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறது. இவ்வாறுதான் ஒரு தந்தை கஷ்டத்தை எல்லாம் சிரமத்தை எல்லாம் தனக்கு வைத்துக் கொண்டு தான் சம்பாதித்த பணம் காசுகளை எல்லாம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் என்று ஒரு அறிஞன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு நல்ல தந்தை இருக்கிறாரே, 1000 ஆசிரியர்களுக்கு சமமானவர். 1000 ஆசிரியர்கள் நாம எவ்வளவுதான் படித்தாலும் கூட நம்முடைய பள்ளிக்கூட பருவத்தில் இருந்து கல்லூரி பருவம் வரையிலும் நாம படித்த ஆசிரியர்கள் ஒரு 100 பேரை தாண்டவே செய்ய. ஆனா அந்த 100 ஆசிரியர்களும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது இதைத்தான் நமக்கு கற்றுத் தந்திருப்பாங்க. ஒழுக்கத்தை போதியிருக்க மாட்டார்கள், உறவுகளை போதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நல்ல தந்தை பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும், உறவுகளை எப்படி மதிக்கணும், மற்ற சமுதாய மக்களை எப்படி மதிக்க வேண்டும், உலகத்தினுடைய இன்ப துன்பங்களை எப்படி நாம் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும், வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி வந்தால் எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும், திடீரென்று ஒரு சோதனை வந்துவிட்டால் எப்படி அதை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தந்தை 1000 ஆசிரியர்களுக்கு சமமானவர் என்று
ஒரு அறிஞர் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக, ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல அரசியல்வாதியாக, ஒரு நல்ல நீதிபதியாக, ஒரு நல்ல மருத்துவராக அவர் திகழ்வதற்கு பின்னணியில் பார்த்தால் அவருடைய தந்தை குடிகாரணமாக இருக்க மாட்டார், ஊதாரியாக இருக்க மாட்டார், ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள தந்தையாகத்தான் அவர் இருப்பார். சமீபத்தில் என் நண்பருடைய தந்தையை சந்திப்பதற்காக, நோய் விசாரிப்பதற்காக ஒரு மருத்துவமனைக்கு நான் சென்றேன். மருத்துவர் அவர் நான் அழைத்து செல்கின்றேன். அவர் பேச்சிலேயே 90% நோய் குணமாயிரும். அவ்வளவு இனிமையா பேசுறார். சார் உங்களுக்கு நோயே இல்லையேன்ட்டாரு. என் நண்பருடைய தந்தை அழுகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் இந்த மாத்திரையில மட்டும் சாப்பிடுங்க, உங்களுக்கு நோய் குணமாயிரும் அப்படின்னு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்த உடனே மருந்தகத்திற்கு மெடிக்கல் ஷாப்புக்கு நாங்க போனோம். அங்க ஒருத்தர் நிக்கிறார். சாரு நல்ல வார்த்தையை சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. ஆமாங்க, அவர் சொன்னதே எனக்கு 90% நோய் குணமாயிட்டு அப்படின்ற உடனே அந்த மெடிக்கல் அடிக்கிறவர் சொல்றாரு, அவர் வேற யாருன்னா என் மகன் தான். என் மகன் தான், என் மகன் அந்த அளவுக்கு நான் வளர்த்து இருக்கிறேன். சில மருத்துவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த வயசுல இந்த நோயா 10% இருக்கும், இவர் மறுநாளே மண்டையை போட்டுருவாரு. ஏன்னா தந்தையின் வளர்ப்பு அப்படி. அந்த தந்தை சொல்கின்றார், கனிவாக பேச வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், எதையும் உயர்த்தி பேசுவது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வாழ்ந்த காலத்துல பக்கத்து மாநிலங்களுக்கு கவர்னர்களை அனுப்பி வைப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, யாரையும் சிரமப்படுத்தாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, மென்மையான வார்த்தையை நீங்கள் கூறுங்கள். ஒரு தவறை நடப்பதை நீங்கள் கண்டாலும் கூட மென்மையான வார்த்தையை கூறிதான் நீங்கள் அதை தடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஆலமரத்தை நாம் பார்க்கின்றோம். பெங்களூர்ல ஒரு ஆலமரம் 11 ஏக்கர்ல நிக்குதான். ஒரு ஆலமரம் எப்பவோ அதை வச்சிருக்கிறாங்க. அவருடைய விழுதுகள் விழுந்து 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 11 ஏக்கரை அது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. 11 ஏக்கர். அவருடைய அசல் கண்டு எங்க இருக்குதே கண்டுபிடிக்க முடியலையா. ஆனா அந்த மரத்தினுடைய விதை இருக்குத ஒரு கடுகை போன்றுதான் சிறியதாகத்தான் இருக்கும். தந்தை என்பவர் ஒரு ஆலமரத்தை போன்றவர். அவர் செய்யக்கூடிய தியாகம் இருக்கு பாருங்க. 11 ஏக்கர் என்ன, 11,000 ஏக்கர் கூட அது விரும்பி செல்லும். அப்ப தந்தை தன்னை மறைத்துக் கொள்வார். அவருடைய தியாகங்கள் தான் வெளியே தெரியும். சில பிள்ளைகள் அவர் தரக்கூடிய பணத்தை வச்சு பைக் வாங்குறது, ரேஸ் பண்றது, எங்கேயாச்சும் முட்டி சாகிறது, கையகாலம் முடிச்சுக்கிறது. கடைசியில தந்தை என்ன செய்வார்னா தான் செய்த தியாகத்தை எல்லாம் சொல்லி காட்டுவார். அப்படி வளர்த்தன, இப்படி வளர்த்தன, இப்படி நாசமா போயிட்டீங்க என்றெல்லாம் அவர் வேதனைப்படுவார். அவ மரத்தின் தண்டை நாம் பார்க்கின்றோம், கிளையை பார்க்கின்றோம், இலைகளை பார்க்கின்றோம், பூக்களை பார்க்கின்றோம், காய்களை பார்க்கின்றோம், கனிகளை பார்க்கின்றோம். யாரும் விதையை பார்க்கிறது இல்லை. தந்தை அப்படித்தான் தன்னை மறைத்துக் கொள்வார். தாமாக உயரட்டும். தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, குழந்தைகளை இடுப்புல தான் தூக்குவாங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா, புஜத்துல தூக்கி வச்சுக்கிடுவோம். அன்னைக்கு பார்க்கிற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தந்தை 2 புஜங்களையும் 2 பெண் மக்களை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு மகனை இப்படி தூக்கி இருக்கிறார். எதற்காக? தான் காணாத உலகத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். இந்த எண்ணம் உடையவர் தான் தந்தை. அந்த தந்தையை நாம என்ன செய்யறோம், சிறுபிராயத்துல கதாநாயகனா பார்க்கிறோம், வாலிபத்துல அவர் ஒரு வில்லனா பார்க்கிறோம், கல்யாணத்துக்கு பின்னால ஜென்ம விரோதியா பார்த்து வீட்டை விட்டு நாம என்ன செய்யறோம், துரத்தி விடுகிறோம் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, செலவு செய்வது கூட யாருக்கு நம்ம முதல்ல செலவு செய்யணும், பெற்றோருக்குத்தான் செலவு செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ஒரு 14 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த வருஷம் தராவிகளை கூட 3 கேள்விகள் தான் நாம விரிவாக பேசினோம். அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 215வது வசனத்துல சஹாபாக்கள் கேட்ட கேள்வியையும் அதற்குண்டான பதிலையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும்
எங்க சம்பாத்தியத்துல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, எதை நாங்க செலவு செய்கிறது, யாருக்கு நாங்கள் செலவு செய்கிறது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லதை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யணும். லாட்சியில வந்த காசை கொண்டு போய் ஹஜ்ஜிக்கு போக கூடாது, பட்டியல வந்த பணத்தை கொண்டு ஹஜ்ஜிக்கு போக கூடாது, பள்ளிவாசலை கட்டி கொடுக்க கூடாது, ஜகாத்தை கொடுக்க கூடாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நல்லதை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். முதல்ல யாருக்கு செலவு செய்யணும் தெரியுமா? ஃபலில் வாலிதைன், பெற்றோருக்கு செலவு செய்ய வேண்டும். நீங்க நாம பெற்றோருக்கு தான் செலவு செய்யறது இல்ல. வருஷத்துக்கு ஒருக்கா ஜக்காத்து மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து அம்மாவும் அத்தாவும் சாப்பிட்டுங்கன்னா அந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்? அதனாலதான் பெற்றோருக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடாது. பெற்றோருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது, மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது, பிள்ளைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஒரு மகன் தந்தைக்கு ஜக்காத்தை கொடுப்பது கூடாது. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவங்களெல்லாம் பராமரிக்கிறது உனக்கு கடமை. நீ ஜக்காத்தை கொடுத்து தட்டி கிடைக்கலான்னு பாக்குறியா? நீங்க ரொம்ப பேர் அப்படிதான் செய்யறாங்க. வருஷம் ஹஜ்ஜிக்கு போறது, மாசம் உம்ராவுக்கு போறது. ஆனா வீட்டுல பார்த்தா பெற்றோர்கள் உடுத்த மாற்றுவதற்கு துணி இல்லாம, சாப்பிடுவதற்கு வழி இல்லாம, அருந்துவதற்கு தண்ணீர் இல்லாம, சாப்பிடுவதற்கு மருந்துகள் இல்லாம அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இவர் மாசம் உம்ராவுக்கு போறது. கேட்டா அல்லாஹ்வுடைய இல்லத்தை, ஆலயத்தை தரிசிப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? பெற்றோருக்கு நீ மரியாதை செய்ய வேண்டும் என்ற வசனங்கள் திருக்குறான்ல அதிகமாகவே காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு தந்தை மகன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்திருந்தார். 10 வருஷத்துக்கு பின்னால தந்தையை பார்ப்பதற்காக செல்கின்றார். தந்தையை பார்ப்பதற்காக அல்ல, தந்தை இருக்கிறாரா மௌத்தா போயிட்டாரா விசாரிப்பதற்காக செல்கின்றார். போன இடத்துல தந்தை இருக்கிறார். மகனை பார்த்த உடனே மகன் சொன்னாரா, மகன் கேட்டானா, அத்தா அவர்களே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைப்பா, நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு தேவை என்ன தெரியுமா? இந்த முதியோர் இல்லத்துல தேவை இல்ல, கொசுக்கடி தாங்க முடியல, அதே நேரத்துல விளக்குகள் இல்ல, இரவு நேரங்கள்ல முதியவர்கள் எல்லாம் கீழே தடுமாறி விழுந்துருந்தாங்க. அதனால முதியோர் இல்லத்திற்கு ஃபேன் வாங்கி போடு, லைட்டை வாங்கி போடுன்ற உடனே மகன் கேட்டானா, 10 வருஷமா சொல்லாம இப்ப சொல்றீங்களே அப்படின்ற உடனே தந்தை சொன்னாரா, நான் மௌத்தாயிருவேன், நாளைக்கு நீங்க வந்து தங்குவ தெரியுமா? உனக்கு ஃபேன் இருக்காது, உனக்கு லைட் இருக்காது, கொசுக்கடியால நீ தூங்க மாட்ட, உனக்காகத்தான் சொன்ன அப்படின்றார். நாம பெற்றோரை எப்படி பராமரிக்கின்றோமோ அது போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு நடந்து கொள்வார்கள். நாம எப்படி மற்றவர்கள்ட்ட நடந்து கொள்கின்றோமோ அதே போன்று நம்மோடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் 4 பேரை ஏற்பாடு செய்வான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெற்றோரை நம்ம மதிக்கிறது இல்ல, நாம வளர்க்கிற மற்ற உயிரினங்களை நாம் மதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பையன் மைனா வளர்த்தானா, மைனா இப்ப மைனாக்கெல்லாம் இல்லாம போயிட்டு அந்த மைனாவை கொஞ்சுறது, மைனாவை குளிப்பாட்டுறது, மைனாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது மைனாவை கொஞ்சுறது, அத்தாவை பார்க்கறது இல்ல, அம்மாவை பார்க்கறது இல்ல, மைனாவை மட்டும் பார்க்கிறது. ஆனா மைனா இல்லாம அவனுடைய வாழ்க்கையே கிடையாது. ஒரு நாள் மைனாவை எல்லாம் செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான், மைனா செத்து போயிட்டு. வந்த உடனே தாய்க்கு ஒரே பதட்டம், மைனா செத்துருச்ச, பையன் எப்படி தாங்குவான் அப்படின்னு பயத்தோடு பையன் வந்தன. பையனை பார்த்து அம்மா சொன்னாரா, தம்பி மகனே மைனா செத்துருச்சு, செத்தா ஜாவத்து தூக்கி புதைச்சிருந்தாடி எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட போயிட்டான். விளையாடிட்டு வந்த உடனே அம்மாட்ட கேட்டானா, அம்மா மைனாவை காணுமேன்னு கேட்டிருக்கான். டேய் நான் தான் மைனா செத்துட்டுன்னு சொன்னாங்கடா. உடனே ஓண்டு அழுதுட்டு சொன்னானா, நீ சொன்னது என் காதுல 9 ஆண்டு விழுந்துச்சு, அதான் அவரை புதைச்சிருன்னு சொன்ன, எரிச்சிருன்னு சொன்ன, நீ நல்ல மைனான்னு சொல்லக்கூடாதா? அப்ப 9 ஆன தந்தைன்னு அர்த்தம். தந்தை செத்தது கூட அவனுக்கு பெரிய ஒரு இழப்பாக தெரியவில்லை, தான் வளர்த்த மைனா செத்தது அவனுக்கு பெரியதாக தெரியுது என்று சொன்னால், அப்ப எந்த அளவிற்கு நம்ம பெற்றோர்களை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தந்தையின் பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும். லிரர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வ சஹத்துர் ரப்பி ஃபீ சஹத்தில் வாலித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல்லாவின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில், அல்லாவின் கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கிறது. கோபங்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு அரபியில. கலப் அப்படின்னாலும் கோபம், சகத் அப்படின்னாலும் கோபம். இப்ப நானும் நீங்களும் கோபப்படுறோம், இதுக்கு பேரு கலப்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறமா சந்தோஷமாயிருவோம். ஆனா சகத் இருக்குத, அது அல்லாஹ்வுக்கு படுகின்ற கோபம். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகத்தில் பிறக்கி இருக்கின்ற கடைசி குழந்தை வரையிலும் கோபப்படுகின்றோமே, அந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு வினாடி சகத்துக்கு அது ஈடாகவே செய்யாது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. மற்றொரு ஹதீஸ பாருங்க, அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா. தந்தை என்பவர் சுவர்க்கத்தின் நடு வாசல், சைடு வாசல் கிடையாது, நடு வாசல், மத்திய பகுதி. மத்திய பகுதி வழியாக சொர்க்கத்துக்கு போனாதான் அது இன்பமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நாடினால் அதை வீணாக்கி விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தைக்கு மரியாதை செய்யாம, அவருக்கு செலவுக்கு காசு கொடுக்காம அந்த வாசலை நீ வீணாக்கிடு. இல்லை என்றால் தந்தைக்கு மரியாதை செய்து அந்த பாதையை பாதுகாத்துக் கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னதெல்லாம் நடக்கான்னு பாருங்க. ஒரு ஆண், ஒரு கணவன் தன் மனைவிக்கு கட்டுப்படுவான். நடக்குதா இல்லையா? வாங்கன்னா போகணும், போகணும் பெயரணும், உட்கார்னா உட்கார்ந்து. சில வீடுகள்ல சாப்பாடு 1 மணி நேரம் ஆகும்னா பசியோடு இருக்கணும். சில கணவன்மார்கள் ரொம்ப பேர் இன்னைக்கு மனைவிமாருக்கு தான் இன்னைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்ப மனைவிக்கு நாம கட்டுப்பட்டோமோ, நம்மை பெற்ற தாய்க்கு கட்டுப்பட முடியுமா? முடியாது. உன் தாயை விரட்டுனா விரட்டித்தான் ஆகணும், உன் தாயை வெளியே தள்ளுனா தள்ளித்தான் ஆகணும். அப்ப தாய்க்கு இவன் வேதனை செய்வான். அதனா சதீகவும் தன் நண்பர்களை நெருக்கிக் கொள்வான். அதே நேரத்தில் வாக்குசா அபாகு தந்தையை தூரமா மதுரையில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. திருநெல்வேலிக்காரங்க, மதுரைக்காரங்க திருநெல்வேலியில வந்து சேர்த்துருவாங்க முதியோர் இல்லத்துல. ஏன்னா அந்த செய்தி நமக்கு ஆகுத்து வரவே கூடாது என்பதற்காக அவர் மௌத்தாயிட்ட ஒரே மெசேஜ் அனுப்புங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கத்தை நாம் பெறுவதாக இருந்தால் பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும். குறிப்பாக தாய் தந்தை அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.